சார் இப்போ விவாகரத்து கோரா நீதிமன்றத்துக்கு வரும்போது திருமணத்துக்கு முன்னாடியே வாங்கியே வச்சிருக்கிறாருன்னு வச்சுக்கலாம் சொத்தை. அதுல மனைவிக்கு பங்கு வருமா சார்? விவாகரத்தின் போதோ இல்லை ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போதோ மனைவிக்கு ஈக்குவலா சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு சொல்லி இந்திய சட்டத்துல எந்த இடத்துலையுமே கிடையாது. அதனால மனைவிக்கு பாதி சொத்து கொடுத்துருங்க அப்படின்றதெல்லாம் வராது. அவங்களுக்கு மெயின்டெனன்ஸா கேட்டுக்கலாம், இல்ல பர்மனன்ட் அலிமோனி அப்படின்னு கேட்டு எனக்கு மொத்தத்துக்கு எனக்கு வேணும்னு சொல்லி கேட்கலாமே ஒழிய சொத்துல பாதி எனக்கு சம்பாதிச்ச சொத்து சம்பாதிக்கிற சொத்து அதை பிரிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்கறதுலாம் உரிமை இல்லை. ஒரே ஒரு இடத்துல அவங்க கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு வரும். எப்படின்னா இது என்னுடைய சீதனத்துல இருந்து வந்தது, எங்க அப்பா நகை போட்டாங்க, அந்த நகையை வித்து இத நாங்க கட்டணும், அதனால எனக்கு உரிமை இருக்கு அப்படின்னு மனைவி கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. அத மாதிரி பல விஷயங்கள் இருக்க தவிர, இல்லைன்னா ஒரு இஎம்ஐலாம் கட்டியிருப்பாங்க, அதுக்குள்ள ஆதாரமா வச்சிருப்பாங்க, இவங்க 2 பேரும் வேலை செய்வாங்க, கணவர் பேர்ல வீடு வாங்கியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்பொழுது இல்ல இது என்னுடைய சொத்து தான், முழுசா எனக்கு தான் வரணும் அப்படின்னு கிளைம் பண்றதுக்கான வாய்ப்பு சார். இப்போ ஒரு 20 வருஷம் சேர்ந்து வாழ்ந்துடுறாங்க, அவங்களுக்கு பசங்கள்லாம் பிறந்தா அவங்களுக்கு ஒரு 16-17 வயசு ஆயிருந்திருக்கும். இப்ப இவங்களுக்கு பங்கு இல்லை அப்படின்னா அந்த பசங்களுக்கு இதுல பங்கு வருமா? அதாவது அந்த கணவருடைய காலத்துக்கு அப்புறமா அந்த கணவருடைய அம்மா உயிரோட இருந்தாங்கன்னா அவங்க மற்றும் அவங்க மனைவி குழந்தைங்க எல்லாருக்கும் சமமா போகும். இதுதான் சட்டம். இந்திய இந்து குடும்ப சட்டத்தின்படி இந்த 4 பேருக்கும் போகும். சரிங்க சார். இப்ப ஒருவேளை சொத்து அவர் வாங்கியிருந்தாரு, ஆனா மனைவி ரெனோவேஷன் பண்றதுக்காக காசு கொடுத்துருந்துருக்காங்க, இப்ப அந்த சொத்துல பங்கு வருமா? கண்டிப்பா. அதாவது ரெனோவேஷன்னா ஒரு பெரும் அளவுல, இப்ப ஒரு சில நேரம் வீடு இடிஞ்சு போற சூழ்நிலையில இருக்கும், இடத்தோட மதிப்பு ரொம்ப குறைவா இருக்கும், வீட்டோட மதிப்பு தான் பெரும்பகுதியா இருக்கும்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க கிளைம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்குள்ள பிரிவினை அதாவது மாதிரி வரும்போது அவங்க ரசீதெல்லாம் வச்சிருக்கணும் பக்காவா. இது அவங்களோட அக்கௌண்ட்ல இருந்து செலவு பண்ணி அதை இதுக்காக தான் செலவு பண்ணாங்கன்னு ப்ரூவ் பண்ண முடிஞ்சதுன்னா நீதிமன்றத்துல இது என்னுடைய வீடு, இதுல பெரும்பகுதி என்னதுதான் அப்படின்னு கேட்டு அவங்க பெறதுக்குண்டான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஒருவேளை கணவன் இருக்கும்போது அவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டு மனைவி அவர் 2வது திருமணம் பண்ணிடுறாரு, அதுக்கப்புறம் இப்ப கணவன் இறந்துடுறாரு, ஆனா இரண்டாவது திருமணம் பண்ண பசங்களுக்கு போகுமா இல்ல முதல்ல இருந்த பசங்களுக்கும் போகுங்களா? இல்ல, அதாவது கணவன் இருக்கும்போதே மெயின்டெனன்ஸ் கேஸ் அலிமனி கேஸ் எல்லாம் போட்டுறணும். எல்லாத்தையும் விட்டுட்டு இவங்க எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி விவாகரத்து பண்ணி அப்புறமா வேற ஒரு திருமணம் செஞ்சு அப்படி அவங்க செய்யும் போது அவருக்கு பிறந்த குழந்தைகள் இருந்தாங்கன்னா குழந்தைகளுக்கு தான் போகும். விவாகரத்தான பெண்ணுக்கு சொத்துல வராது, எந்த இடத்துலயுமே வராது. இவங்க பண்ணாங்கன்னு முன்னாடியே ப்ரூவ் பண்ணிருக்கணும். அப்படி பின்னாடி இருந்தாலும் அதை ப்ரூவ் பண்றது ரொம்ப ரொம்ப சிரமம். நீங்க ஏன் முதல்லயே கேட்கல அப்படின்ற மாதிரி லிமிடேஷன்லாம் தவறிடும். லிமிடேஷன் தவறி போன கேஸை அவங்களால ரிவைவ் பண்ணி எடுத்துக்கொண்டு வர முடியாது. அதாவது ஆக மொத்தம் கணவன் முன்னாடி வாங்கினதுல சரி பாதி தர தேவையில்லை, அதாவது இந்த தொகையா வேணும் அப்படிங்கறது மட்டும் கேட்டு பெற முடியும் அப்படிங்கறத இதோட. ஆமா, அதனால முன்னாடி வாங்கினதோ பின்னாடி வாங்கினதோ நீங்க நீ எவ்வளவு சொத்து வச்சிருந்தாலும் எனக்கு பாதி கொடு அப்படின்னு கேட்ட முடியாது. ஓகே, இவங்க கொடுத்திருந்தால் கேட்கலாம், அப்படி இல்லை எனக்கு இந்த மாதிரி தேவைப்படுது கொடு, எனக்கு மெயின்டெனன்ஸ் உன்னோட கடமை கொடுன்னு கேட்கலாம் முடியா. 10 கிரவுண்ட் வச்சிருக்கேன், எனக்கு 5 கிரவுண்ட் கொடு, எனக்கு பிரிச்சு கொடு, நாம ஒன்னா இருக்கும் போது தான் வாங்கினது, நீ சம்பாரிச்சு வாங்கின, நான் ஒன்னா இருக்கும் போது வாங்கினது, என் ராசியில தான் வாங்கினது அப்படின்னு கேட்டு வாங்க முடியாது. ஒருவேளை மனைவி பேர்ல வாங்கி வச்சிருந்தாருன்னா, மனைவி பேர்ல வாங்கி வச்சிருந்தாருன்னா அவர் மனைவிக்கு அப்படியே கொடுத்துட வேண்டியதான், அவ்வளவுதான். அதை எதிர்த்து கேஸ் போட முடியாதா? இல்ல நான் என் சம்பாரிச்சத மனைவி பேர்ல தான் வாங்கினேன், மனைவி ஒன்னும் டாக்ஸ், நிறைய வழக்குகள் இருக்கு, நிறைய வழக்குகள் இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல அதை இவர் சூட்டு போட்டு இது என்னோடது, என்னோட சம்பாத்தியத்துல வாங்கினது அப்படின்னு ப்ரூவ் பண்ணி நம்ம அதை வாங்க முடியும். அது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை, பட் செய்யணும்னா கண்டிப்பா செய்யணும். மேலும் இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம்.